எப்ப வந்து ட்ரை பண்ண போறீங்க? சோழன் மெஸ், அசோக் நகர், வேளச்சேரி, அண்ணா நகர், பெருங்குடி மற்றும் பாரிஸ் கார்னர். மேஜர் முகுந்த் வரதராஜன் அவர்களோட வாழ்க்கை வரலாற மக்கள் பலர்கிட்ட கொண்டு போய் சேர்த்த படம் தான் அமரன். டைரக்டர் ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்துல சிவகார்த்திகேயன், சாய் பல்லவின்னு இப்படி பலர் நடிப்புல 2024 வெளியாகி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. டைரக்டர் இந்த படத்தை இயக்குன விதம், சிவகார்த்திகேயன் மற்றும் சாய் பல்லவியோட நடிப்புன்னு இதெல்லாம் படம் வெற்றி பெற முக்கிய காரணமா அமைஞ்சது. ஜிவி பிரகாஷோட இசை படத்துக்கு உயிரை கொடுத்துச்சுன்னு தான் சொல்லணும். குறிப்பா படத்துக்கு அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் மக்கள் பலரையும் கண்ணீர் விட வச்சதுன்னே சொல்லலாம். அந்த வகையில நேத்து 2024 வெளியான படங்களுக்கான 72வது தேசிய விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கு. சிறந்த பின்னணி இசை அப்படிங்கிற கேட்டகரியில மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ் அமரன் படத்துக்காக தன்னோட 3வது தேசிய விருதை வென்றிருக்காரு. சூரரை போற்று, வாத்தி படங்களை தொடர்ந்து அமரன் படத்துக்கும் தேசிய விருது வாங்கி தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்திருக்காரு. ஜிவி பிரகாஷ் தேசிய விருது வென்றிருக்கிறது பத்தி என்ன சொல்லியிருக்காருன்னா, 3வது முறை தேசிய விருது வாங்குறது சந்தோஷமா இருக்கு. டைரக்டர் ராஜ்குமார் பெரியசாமி, சிவகார்த்திகேயன், சாய் பல்லவின்னு ஒட்டுமொத்த அமரன் டீமுக்கும் நன்றி. எனக்கு எப்போதும் ஆதரவா இருக்கிற ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு என்னோட நன்றிகளை சொல்லிக்கிறேன் அப்படின்னு ஜிவி பிரகாஷ் ரொம்ப எமோஷனலா பேசியிருக்காரு. இந்த தருணத்தை பத்தி சைந்தவி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 3வது முறை தேசிய விருது வெற்றி பெற அளவுக்கு தகுதியான ஒரு வெற்றி தான் இது. இந்த அங்கீகாரம் கிடைச்சதுக்கு ஜிவி பிரகாஷ் மற்றும் அமரன் டீமுக்கு என்னோட வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜிவி பிரகாஷ் மற்றும் சைந்தவிக்கு தனிப்பட்ட காரணங்கள்னால விவாகரத்து ஆகியிருக்கிற நிலையில 2 பேரும் எந்த மனக்கசப்பும் இல்லாம ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டா இருக்கிறது மற்றும் கான்செப்ட்லாம் இன்னுமே எந்த ஈகோவும் இல்லாம ஒன்னா கலந்துக்கிறதுன்னு இருக்காங்க. இந்த ஒரு சூழ்நிலையில ஜிவி பிரகாஷ் தேசிய விருது வென்றிருக்கிறதுக்கு சைந்தவி வாழ்த்துக்களை சொல்லியிருக்கிறது பலரோட கவனத்தை ஈர்த்து பாராட்டுகளை பெற்றுட்டு வருது. திரைத்துறையை சேர்ந்தவர்கள் மற்றும் அரசியல் தலைவர்கள் பலரும் ஜிவி பிரகாஷ்க்கு இப்போ வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க. ட்ரெண்டாக் சார்பா ஜிவி பிரகாஷ் அவர்களுக்கு எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். எப்ப வந்து ட்ரை பண்ண போறீங்க? சோழன் மெஸ், அசோக் நகர், வேளச்சேரி, அண்ணா நகர், பெருங்குடி மற்றும் பாரிஸ் கார்னர்.